ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு முறை தாங்க. இந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாட்கள் நம்ம பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மாலை நேரத்தில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யணுங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை. நம்ம பார்த்திங்கன்னா அமாவாசையில் பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிப்போம். நம்ம வீட்டில் எதுவுமே பார்த்திங்கன்னா இல்லாவிட்டால் கூட ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பை வச்சு கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த கண் திருஷ்டி பார்த்திங்கன்னா நம்ம கழிப்போங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்திங்கன்னா அமர வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பார்த்திங்கன்னா சுற்றி போடுவாங்க. இந்த முறையும் அதே போல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே மிக மிக சக்தி வாய்ந்தவை. இந்த பொருட்களை இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் அப்படியே பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா அடியோடு விலகிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம தினந்தோறுமே வீட்டுக்குள்ளாரே எல்லோருமே இருக்க மாட்டோம். வெளியில் போவோம், வேலைக்கு போவாங்க, பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா பசங்களுக்குன்னு நம்ம போயிட்டு வந்துட்ருப்போம். ஆஃபீஸ்க்கு போவோம், அங்கே எத்தனையோ பேரை நம்ம தினந்தோறும் பார்க்குறோம். எல்லோரோட கண்ணும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்காது. நம்ம உருவம் எப்படி இருக்குது, நம்ம தலைமுடி எப்படி இருக்குது, நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்குது, முக அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருப்போம், என்ன மாதிரியான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக நம்ம என்ன மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ச் கட்டியிருக்கிறோம், ஹேண்ட்பேக் போடுறோம், இது எல்லாமே மற்றவங்க நோட் பண்ணி தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக அவங்க வெளியில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் இவ்வளவு அழகாக இருக்கா அப்படின்னு நினைக்கலாம், இவ்வளவு நீட்டாக பார்த்திங்கன்னா முடி நீளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், எவ்வளோ கலராக இருக்காங்க இவங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம போடக்கூடிய செருப்பு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அப்படி ஒரு விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்ருக்கோம். சில பேர் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு வாய்விட்டு பார்த்திங்கன்னா பாராட்டு செய்வாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா மனசில் சில தவறான எண்ணங்களை இது பண்ணிப்பாங்க. ரொம்ப பண்ணுறா இவளுக்கு இதெல்லாம் தேவையா, ரொம்ப காசு வந்துருச்சுன்னு ஆடுறா அப்படின்னு இப்படின்னு பார்த்திங்கன்னா பல மாதிரியான ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த கெட்ட எண்ணங்கள் தான் நம்மளுடைய பாதகமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரவங்களும் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு வரவங்களும் நம்ம வீடை நம்ம எப்படி வச்சுருக்குறோம், என்ன மாதிரி சோப்பு சென்ட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. என்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம், எது புதுசாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்னே பார்த்திங்கன்னா சில பேர் எல்லாம் நோட் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது புது ட்ரெஸ், நகை அதெல்லாம் போட்டுட்டு போகும்போதும் நிறைய கண் திருஷ்டி, கண் கோளாறுகள் அதெல்லாம் நம்ம மேலே படும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக க்ளீன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யாரெல்லாம் வாரம் வாரம் தவறாமல் நான் கண் திருஷ்டிக்கு ஏதாவது ஒன்று செய்வேன் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா வாரத்தில் தினந்தோறுமே கூட செய்வதுமே நல்லது. ஏன்னா தினந்தோறுமே ஏதாவது ஒருடைய அதாவது யாருடைய தாக்கமாவது நம்ம மேலே இருக்க தான் செய்யும். அந்த காலத்தில் இருந்தே இந்த காலங்கள் வரைக்குமே கண் திருஷ்டியில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க. கண் திருஷ்டியிலேயே காணாமல் போன ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பங்கள் காணாமல் போயும் இருக்குது. அதனால் நம்ம நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை நம்ம இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வழிமுறைகளை வாரத்தில் ஒரு நாளாவது செய்யணுங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா செய்யலாம். நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம், இதை நாங்கள் செய்யலாமா, அதுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக யார் வேணாலும் பார்த்திங்கன்னா செய்யலாங்க. இப்போது அதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நமக்கு தேவையான முக்கியமான 5 பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண கற்பூரம் நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துவோம் இல்லையா? அதுதாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நல்லா முழுசாக இருக்கணும். இப்போ 5 பேர் இருக்கீங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி, இந்த அயர்ன் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி சில கடைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையும் பண்ணுவாங்க. இந்த 5 பொருட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ரோட்டு மண் அதெல்லாம் வந்து எடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சென்னையில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டைல் நம்மளால் அந்த காலடி மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வந்து செய்துக்கோங்க. ஸோ நான் இந்த சொன்ன 5 பொருட்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறேன்னா, இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மண் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மண்ணை கூட எடுக்கலாங்க. மொத்தம் 6 பொருட்கள் வரும். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதில் வைக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு, அதாவது தேங்காய் சீரட்டையில் வச்சுடுங்க. இந்த எல்லா பொருளையும் இதில் வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர் எல்லோரையும் அமர வச்சுடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் நான் ஒரு வரமிளகாய் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அமர வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் சுற்றி போடுறது மாதிரி நீங்கள் சுற்றிடலாங்க. இதை வந்து எரிய வைக்கக்கூடாது நம்ம சுற்றும் பொழுது, சரிங்களா? வீட்டுக்கு வெளியில் போயிட்டு தான் நம்ம இதை வந்து எரிய வைக்கணும். வீட்டுக்கு வெளியிலன்னா நீங்கள் கொல்லைப்புறமோ அல்லது வெளிப்பக்கத்தில் கார் பார்க்கிங் இந்த மாதிரி ரோட்டோரமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இதை நீங்கள் எரிய வைக்கணும். எரிய வச்சுட்டு அதை அப்படியே வந்து மறுநாள் நீங்கள் காலையில் டிஸ்போஸ் பண்ணிடலாம். திரும்பவும் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளார வந்து எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரியான நம்ம திருஷ்டி கழிச்சிட்டு உடனே இப்போ எங்கள் வீட்டில் யாராவது வெளியூர் கிளம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா செய்ய தேவையில்லை. அது மாதிரி இதை செஞ்சுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னும் இதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இதை செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய இரவு உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கோங்க. நீங்கள் இதை தாராளமாக இப்படி இருக்கீங்க அப்படின்னா ஓகே, தாராளமாக செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதை நீங்கள் செய்யலாம். இந்த கண் திருஷ்டி வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, பொருள் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது, ஒன்று மாற்றி ஒன்று ரிப்பேர் ஆகுது, வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் பட்டு போகுது அப்படின்னா அது கண் திருஷ்டி தாங்க. பணம் வந்து கையில் நிற்கவே நிற்காது, எப்படியாவது ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்கும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா படுத்திகிட்டே இருக்குது, உடம்பு வலி இல்லை, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாத்திரை சாப்பிட்டாலுமே அது வந்து சரியாகிற மாதிரியே வந்து தெரியாது. இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கண் திருஷ்டியோட பாதிப்பு தான், சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் வீட்டுக்கு உள்ளார வரவங்க அவங்களுடைய உருவத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடி வைப்பாங்க. அவங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீன் தொட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. ஸோ அதெல்லாமும் நாம் வைக்கலாம். பட் எது பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ கொடுமையான கண் திருஷ்டியாக இருந்தாலும் அது வந்து நீங்கிவிடும். இப்போ இதை சுற்றி போடுறவங்க வந்து வயதானவர்களாக இருப்பது நல்லது. இப்போ சுற்றி போடுறவங்களுக்கு தீட்டு காலமாக இருக்குது அப்படின்னா அவங்க அதை வந்து செய்யக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா?